ஜெய் பகவதி. இப்போ இந்த சனீஸ்வரனுடைய தோஷம் இருக்குது, அதுபோல் ஆயுள் விருத்திக்காகவும், அதாவது தொடர்ந்து உடலில் சரியில்லாத இருக்குது அப்படின்னா சனி பகவானை மேற்கு திசையை நோக்கி வணங்குறது ரொம்ப சிறப்பானது. தொடர்ந்து சனிக்கிழமை ஓம் ஷம் சனீஸ்வராய நமஹா, ஓம் ஷம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு 7 தடவை சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா மேற்கு பார்த்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால இதை நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் ஜாதக ரீதியாக சொல்கிறா இல்லையா, அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் சனி பகவான் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை சித்தி அடைய செய்யக்கூடியவர். அதே போல் நம்மளால் முடிஞ்ச, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வஸ்திரங்கள், இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு மருந்து மாத்திரைக்காக உள்ள செலவுகள், இதெல்லாம் நம்ம ஒரு அன்னதானம் இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களையும் சித்தி அடைய செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது சிறப்பு. அதுலேயும் மேற்கு பார்த்து வணங்குறது ரொம்ப சிறப்பு. ஜெய் பகவதி.